நவராத்திரி 9 நாட்களும் அம்பிகையை வழிபட்டால் அம்பாளின் பரிபூர்ண அருளும் பாதுகாப்பும் வலிமையும் நமக்கு கிடைக்கும். நவராத்திரி என்பது தீமையை அழித்து நன்மையை வெற்றி கொண்டதாக அமையும். இந்த பண்டிகை என்பதால் இந்த நாட்களில் அம்பிகையை வழிபட்டால் பல மடங்கு நமக்கு வெற்றியும் சந்தோஷமும் குடும்பத்தில் ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இது அமையும். சாதா நவராத்திரி இந்த ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை விஜயதசமி திருநாளுடன் நிறைவடைகிறது. இந்த சமயத்தில் நாம் அற்புதமாக கொண்டாடி அம்மாவுடைய அருளை பரிபூர்ணமாக நாம் அடைய வேண்டும். மேலும் இந்த சமயத்தில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதால் வெற்றி, அதிர்ஷ்டம், அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். நவராத்திரி நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் துர்கா எந்திரம். துர்கா எந்திரம் என்பது துர்கா தேவியின் சக்திகளை நிறைந்ததாகும். நவராத்திரியின் போது இந்த எந்திரத்தை வைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். வீட்டிலும் வேலை மற்றும் தொழில் செய்யும் இடத்திலும் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும், நன்மைகள் அதிகம் பெறும். இதை தினமும் வழிபாடு செய்தால் நம்பிக்கை அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் பெருகும். 2. கலசம். சாரதா நவராத்திரியின் போது குடத்தில் தண்ணீர் நிரப்பி மாவிலை, தேங்காய் வைத்து தயாரிக்கப்படும் கலசத்தை தயாரித்தோ அல்லது வாங்கியோ வைக்கலாம். கலசம் என்பது பெருக்கம், நிறைவு ஆகியவற்றை குறிப்பதாகும். வீட்டில் கலசம் வைத்து வழிபட்டால் செல்வம் பெருகும், ஆன்மீக முன்னேற்றம் உண்டாகும். இதை அனைவரும் சொல்ல மாட்டார்கள், இது ரகசியம். 3. சிகப்பு ஆடைகள். நவராத்திரியின் போது சிகப்பு நிற ஆடைகள் அணிவது தானம் செய்வதும் வாங்குவதும் ஆகிய அனைத்தும் அதிர்ஷ்டத்தை மேலும் மேலும் கூட்டும். சிகப்பு நிறம் பலம், செல்வம் ஆகியவற்றை குறிப்பதாகும். துர்க்கைக்கு விருப்பமான நிறம் சிகப்பு. இது பல நன்மைகளை நமக்கு அளித்தரும். 4. பழங்கள். நவராத்திரியின் போது துர்க்கைக்கு பழங்கள், உடற்பழங்கள் படைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. இது நன்றி செலுத்தி ஆசிகளை பெறுவதாகும். இது இனிமை மற்றும் பலத்தை குறிப்பதாகும். அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கை நன்மைகளை அதிகம் நமக்கு தரவே கூடும். 5. மலர்கள். நவராத்திரியின் போது அம்பிகைக்கு சாமந்தி, தாமரை, ரோஜா ஆகியவற்றை படைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இது அன்பு மற்றும் மரியாதையை அடையாளமாக செய்வதாகும். அழகிய வாசனை மிகுந்த மலர்களை அலங்கரித்து அம்மாளை அர்ச்சனை செய்து வழிபடுவதால் அம்பாளின் மனம் மகிழும். 6. குங்குமம். அம்பிகை மங்கள ரூபிணி என்பதால் நவராத்திரி காலத்தில் குங்குமம் வாங்கி அம்பிகைக்கு படைத்து வழிபடுவது, நெற்றியில் வைத்துக் கொள்வது, மற்றவர்களுக்கு வழங்குவது அம்பிகையின் அருளை பெற்றுத்தரும். திருமணமான பெண்கள் எப்பொழுதும் நெற்றியில் குங்குமம் அணிந்து கொள்வதால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும். பூஜையில் குங்குமம் வாங்கி வைத்து வழிபடுவது வளர்ச்சி, அமைதி, அதிர்ஷ்டத்தை தரும். 7. நெய்விளக்கு. நவராத்திரியின் பூஜையின் போது ஒரே ஒரு நெய்விளக்காவது ஏற்றி வைத்து வழிபடுவதால் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு அமையும். அறிவு, செல்வம், ஆன்மீக விழிப்பு நிலை ஏற்படும். நெய்விளக்கு தெய்வத்தின் அடையாளம் என்பதால் இதை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அம்பிகை அதில் எழுந்தருளி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி தருவார். வீட்டில் காலை மாலை இருவேளையும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வீட்டில் எப்பொழுதும் தெய்வீக சக்தி நிலைத்திருக்கும், அஷ்டலட்சுமி குடிகொள்ளும். எனவே இந்த 7 பொருள்களை நம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து நவராத்திரி அம்மாவின் அம்பிகையின் பரிபூர்ண அருள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நீரூடி வாழ அனைவரையும் வாழ்த்துகின்றோம்.